ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கார் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முந்தின ஒரு சின்ன பிரீஃப். இந்த கார் 1 வீக் முன்னாடி இபிஎஸ் ப்ராப்ளம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதாவது ஸ்டேரிங் டைட்டாக இருந்திருக்கு. அதுக்கு ஒர்க் ஷாப்பில் கொடுத்து டயக்னோஸ் பண்ணதில் இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஒரு 1 வீக் ஆகுங்கிற கண்டிஷன் போது திடீர்னு இந்த கார் சுத்தமாக கிராங்க் ஆகும், ஸ்டார்ட் ஆகலை. இந்த கண்டிஷனில் தான் என்கிட்ட வந்துச்சு. அதே மெக்கானிக்கிட்ட எடுத்து போய் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஃபியூல் பம்பில் இருக்க மோட்ரு வந்து போயிடுச்சு, அதை மாற்றினா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணினா இபிஎஸ் கண்ட்ரோல், அதாவது பவர் ஸ்டேரிங் இஷ்யூவும் சால்வ் ஆகிடும் சொல்லியிருக்காரு. இந்த கஸ்டமர் யூடியூப்பில் பார்த்துட்டு என்னை கால் பண்ணார். இப்போ இந்த காரை நான் டயக்னோஸ் பண்ண போகிறேன். இப்போது நமக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வண்டியோட ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிரதர், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட மூர்த்தி. ஓகே. மூர்த்தி, நீங்கள் சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, பவர் ஸ்டேரிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஓகே. ரெண்டாவது ஸ்டார்ட் ஆனால் ஒரு 2 மினிட்ஸில் வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் 2 மினிட்ஸில் ஆஃப் ஆகிடுது. ஓகே. மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் ஆனால் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஆமாம், 30 மினிட்ஸ் அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது. ஓகே. வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வண்டி கீ ஆன் பண்ணுங்க. கொஞ்சம் கீ ஆஃப் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க. சரி, வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க. வண்டி ஆன் பண்ணுங்க. ஸோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே செக் இன்ஜின் லைட் அண்ட் கீ சிம்பிள் இது ரெண்டும் வரணும். வந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். மினிமம் ரெக்யூர்மெண்ட் அது. செக் இன்ஜின் லைட், கீ சிம்பிள் ரெண்டுமே வரல. பிரதர், ஆஃப் பண்ணி போடுங்க. ஆஃப் பண்ணி ஆன் மட்டும் பண்ணுங்கள். செக் இன்ஜின் லைட் வந்துட்டு போயிட்டு பார்த்தீங்களா? ஆனால் செக் இன்ஜின் லைட் பர்மனெண்ட்டாக இருக்கணும். எது வரைக்கும்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும். கீ ஆன் கண்டிஷனில் கம்பல்சரி கீ சிம்பிளும் செக் இன்ஜின் லைட்டும் கம்பல்சரி இருக்கணும். சரிங்களா? ஸோ என்னென்னு டயக்னோஸ் பண்ணுறேன், என்ன ப்ராப்ளத்தினால அது வரல மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துறேன். சரிங்களா? ஓகே. பிரதர், இப்போ அந்த இபிஎஸ் லைட் இருக்கு இல்லையா, இபிஎஸ் லைட் எவ்வளோ நாளாக வந்து இப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது? ஒரு 3 வீக்ஸாக இருக்குது. 3 வீக்ஸாக. இப்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்கிறது எவ்வளோ நாளாக இருக்குது? அதுவும் இப்போ 3 வீக்ஸாக தான் இருக்குது. 3 வீக்ஸாக இருக்குது. ரெண்டும் அட்டிடம் நடந்ததுங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாள்? ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலாக ஒரு 2 to 3 months முன்னாடி வந்தது. திடீர்னு நடுவில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது. ஆனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு. ஓ, வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்கிற ப்ராப்ளம் 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போதே டக்குன்னு ஆஃப் ஆனது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஓகே. அப்புறம் இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் வந்து. ஓ, சரி. எத்தனை டைம் அது மாதிரி நடந்திருக்கு இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸில்? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் சடனாக வண்டி ரன்னிங்ல இருக்கும்போது ஆஃப் ஆச்சுங்களா? என்ன ஸ்பீட் இருக்கும்போது? என்ன ஐடியா? எனி ரிமெம்பர் ஆஃப் தட்? 70-80 அதுலேயே. ஓ, 70-80 இருக்கும்போது சடன் ஆஃப் ஆகிடுச்சு. ஓரம் கட்டிட்டீங்களா வண்டியை? ஓரம் கட்டிட்டு உடனே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து ஸ்டார்ட் ஆச்சு அது. ஓகே. ஆனா அதுவும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூஸா ஆஃப் ஆக ஆரம்பிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 1 hour மேல நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். ஓகே. லோக்கல் மெக்கானிக்லாம் கால் பண்ணி அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு எந்த கம்ப்ளைண்ட் இல்ல, மேபி ஃபில்டர்ல ஏதாவது டஸ்ட் இருக்கலாம். ஓகே. அதனால உங்களுக்கு பிளாக் ஆகலாம் அப்படினாங்க. 1 hour கழிச்சு நான் ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் ரன் பண்ணி பார்த்தேன். அது கண்டினியூஸா எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்தது. ஸோ இப்போ மறுபடியும் அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்படி கன்சல்ட் பண்ணுறேன் கரெக்டாக பாருங்கள். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிட்டு போது சடன் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்பிட்வீன் இந்த 1 hour வரைக்கும் உங்களால் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும், திரும்ப ஆஃப் ஆகிடும். எத்தனை டைம் ஆஃப் ஆகிருக்கும் அந்த 1 hour 1.5 hours? ஒரு 5 to 10 times ஆஃப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாமல் 2 மாதம் ஓடிடுச்சு. லாஸ்ட் 2 months ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நான் 1000 கிலோமீட்டர் மேலே லாங் டிரைவ்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ தான் இந்த ப்ராப்ளம் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த என்ஜின் ஆஃப் ஆன டைம்லேயே இது நடக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இபிஎஸ் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த என்ஜின் ஆஃப் செகண்ட் வந்துச்சா, இல்லை என்ஜின் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்துட்டு இபிஎஸ் செகண்ட் வந்துச்சா, இல்லை ரெண்டும் சிங்க் ஆயிடுச்சா ஒரே டைமில்? ஓகே. இப்போ இந்த நான் சொல்கிறது 2 வீக்ஸ் முன்னாடி சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து 2 வீக்ஸ் முன்னாடி வந்ததில்ல. எது ஃபஸ்ட்டு எது செகண்ட்? இபிஎஸ் ஃபஸ்ட்டு. அந்த ஃப்ளட் டைம்ல இபிஎஸ் தான் வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த நிறுத்தி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணா அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. வண்டி ஏதாவது ஃப்ளட்டிங்கில் தண்ணி ஏதாவது பட்டுச்சா? இல்ல, ஆக்சுவலாக நான் வேற இடத்துல கொண்டு நிறுத்திட்டேன். ரன்னிங் வந்தது இதுவரை வந்தது. ஓ, அது வரை தான் வந்திருக்கு. ஓகே, சரி பிரதர், என்னென்னு பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணிடுறேன். நம்ம கார் டயக்னோஸ்டிக் பண்ணினதில்லை.
வண்டி ஸ்டார்ட் ஆகாததுக்கான காரணம் இசிஎம் ஃபெயிலியர்னு டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது நம்ம இசிஎம்மை சர்வீஸ் பண்ணி இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வண்டியில் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து 2 கம்ப்ளைண்ட். ஒன்று வந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகலை, இன்னொன்று வந்து பவர் ஸ்டீரிங் ஹார்டு. கரெக்ட், சரிங்களா? ஸோ முதல்ல பவர் ஸ்டீரிங் ஹார்டு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருந்திருக்கு, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசேபிள் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த இசிஎம் கட்டிட்டு ரெடி பண்ணி தந்துருக்கோம். இப்போது பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து கப்ளரில் கனெக்ட் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஃபிக்ஸிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஏன்னா இந்த ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் ரொம்ப அதிகம். ஸோ இதோட சாய்ஸ் கொஞ்சம் பொறுமையாக தான் டீல் பண்ணி ஆகும். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த இசிஎம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி செக் இன்ஜின் லைட் ஆஸ் வெல் அஸ் இம்மோபிலைசர் சிம்பிள் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, சரிங்களா? ஈவன் லாஸ்ட் டைம் நம்ம கரெக்டுக்கு முன்னாடி செக் இன்ஜின் லைட் வந்து சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டு போகும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதுதான் அதில் இருந்த சிம்டம்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம், இப்போ டர்ன் பண்ணுவோம், இது ரெண்டும் வருதான்னு செக் பண்ணிடலாம். பர்ஃபெக்ட். ஸோ வண்டியில் வர வேண்டிய அந்த செக் இன்ஜின் லைட் வந்துருச்சுங்களா, தென் இம்மோபிலைசர் சிம்பிள் இது ரெண்டும் வந்துருச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டி நியூட்ரல் இருக்கா? ஓகே, நியூட்ரல் மாற்றியாச்சு, ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு, ஸ்டார்ட் பண்ணுவோம். வெஹிக்கிள் ஸ்டார்டட், குட். ஸ்டேரிங்கே ஃப்ரீயாக இருக்குது. ஸ்டடி ஃப்ரீ ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ முன்னாடி இபிஎஸ்லாம் மாற்றணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஓகே, நீங்கள் பார்த்து செக் பண்ணுறேங்க. ஃப்ரீ ஆகிடுச்சுங்களா? ஓகே, வண்டி ஓட்டி பார்த்துறீங்களா? கஸ்டமரோட இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். முடிஞ்சோடனே கஸ்டமர்கிட்ட கேட்போம். கஸ்டமரோட ஒப்பீனியன் கேட்கலாம். இப்போ நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காரு. எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ ஸ்டேரிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கார் இப்படி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே ஆஃப் ஆகிருங்க. ஓகே, அந்த கம்ப்ளைண்ட் இருந்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் நம்ம வந்திருக்கோம். ஓகே. ஸோ எந்த ஒரு ஆஃப் ஆகலை. நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா இபிஎஸ் ப்ராப்ளம் சால்வ் கண்டிப்பாக நினைக்கல. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, இந்த மாதிரி இபிஎஸ் தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா எனக்கு மெக்கானிக் சொன்னது வந்து மோட்டர் மாற்றணும் நாங்கள். ஓகே, ஃபியூவல் இன்ஜெக்டட் மோட்டர் மாற்றணும் நாங்கள். அதாவது எதுக்கு? ஓகே, இந்த இசிஎம் ப்ராப்ளம், அதாவது வண்டி வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதை மாற்றணும். எதுல மாற்றணும் சொன்னாங்க? பம்பு மோட்டர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, அது மாற்றணும். மோட்டர் தனியாக கிடைச்சா மாற்றலாம், இல்லைன்னா செட்டாக தான் மாற்றணும் அப்படின்னாங்க. அது அரௌண்ட் 4,000 to 7,000 வரும் அப்படின்னாங்க. ஓகே, அதுக்கு மேலே இந்த பவர் ஸ்டேரிங் ஹார்டுக்கு வந்து இபிஎஸ் தனியாக அது போயிருக்கும், அது தனியாக மாற்றணும் அப்படின்னாங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த 2 கம்ப்ளைண்ட் வந்து சொன்னாங்க. ஸோ ஆனால் இது ரெண்டுமே நீங்கள் செஞ்சுருந்தாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்காது. கண்டிப்பாக கிட்டத்தட்ட அது ஒரு 7,000, இது ஒரு 15,000 22,000 நீங்கள் பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிருக்காது. ஏன்னா ப்ராப்ளம் அவங்க ரியல் ப்ராப்ளத்தை என்னென்னு கண்டுபிடிக்க பண்ணிக்கல. ஸோ ஜஸ்ட் உங்களுடைய சென்னை கார்டெக்கோட சர்வீஸை பற்றி உங்களோட இல்லை ஆக்சுவலாக சூப்பர். சாருக்கு வந்து ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன் இவரை. நான் எதாச்சியாக வந்துட்டு இந்த பவர் ஸ்டேரிங் ஹார்டு எதனால் வருதுன்னு பார்க்கும்போது சாரோடைய வீடியோ நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி நீங்கள் போட்டிருந்தனால தான் எனக்கு ஒரு ட்ரஸ்டடில் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணேன். அதே மாதிரி சர்வீஸ் வந்து வெரி குட். நான் உங்களுக்கு அனுப்பிச்ச உடனே நீங்கள் கரெக்டாக எடுத்த உடனே வந்து பிஸ்னஸ் மோட்டிவில் பேசாமல் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்க.
கேட்டதுக்கப்புறம் லைவ் அதே மாதிரி எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக எனக்கு செக் பண்ணி அதை டயக்னோஸ் பண்ணி சரியான இஷ்யூ நீங்கள் டிடெக்ட் பண்ணீங்க. தேங்க்யூ சார். அதே மாதிரி சொன்ன டைமில் எனக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக சர்வீஸ் கொடுத்து பார்த்தா ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மச். தேங்க்யூ. We Chennai Car-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email. வணக்கம் மக்களே, கார் மெக்கானிக்கலுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது உள்ள மாடல் கார்கள் மற்றும் வர இருக்கின்ற மாடல் கார்களை எப்படி ரிப்பேர் செய்வது என்பதில் குழப்பமாயிருக்கீங்களா? கவலை வேண்டாம், உங்களுக்காகவே சென்னை கார்-டெக் நாங்க 3 விதமான ஸ்கேனிங் பயிற்சியை நடத்தி வருகிறோம். கார் ஸ்கேனர், ப்ரொஃபஷனல் கார் ஸ்கேனர், எக்ஸ்பர்ட் கார் ஸ்கேனர். நீங்கள் கார் மெக்கானிக்காவோ இல்லை ஏசி மெக்கானிக்காவோ இல்லை எலக்ட்ரிஷியனாவோ இருக்கலாம். கவலை வேண்டாம், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிகளை சொல்லித் தருகிறோம். சென்னை கார்-டெக். மேலும் தகவலுக்கு உடனே போனுங்க, டயல் பண்ணுங்க 9840633265. இது லிமிடெட் பீரியட் என்பதால் முன்பதிவு செய்வோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும்.